வரலாறு பகுதி 1. மொழிக்கு முதல் இலக்கணத்தை வகுத்தவன் கள்ளர். மனு நீதியை காத்த மானுடன் கள்ளர். அகிலத்தின் முதல் அணையை கட்டியவன் கள்ளர். கடல் கடந்து கடாரம் சென்று ஆட்சி செய்தவன் கள்ளர். கற்களை கலை வண்ணமாக கலைக்கு சங்கம் வைத்தவன் கள்ளர். வாளேந்தி நெஞ்சிலே பயமிழந்து சுற்றி வந்த பகைவர் கூட்டத்தை வியக்கச் செய்தவன் கள்ளர். முல்லைக்கும் தேர் தந்த இனமவன் கள்ளர். மரபிலே புன்னேந்தி தன் மானமே பெரிதென மரணத்தை மிரட்டியவன் கள்ளர். காலத்துக்கு முன் தோன்றி உலகுக்கு நாகரீகத்தையும் கற்றுக் கொடுத்தவன் கள்ளர். கள்ளராய் பிறந்ததில் கர்வம் கொள்வோம். கள்ளர் குலத்து மக்களது வரலாறு தமிழ்நாட்டின் தொன்மை காலம் முதல் அண்மை காலம் வரை தொடர்புடையதாக இருக்கிறது. இவர்களுடைய வரலாற்றை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆங்கில ஆட்சி இந்தியாவிற்குள் வந்தவுடன் இவர்களின் செல்வாக்கு படிப்படியாக குறைய துவங்கி தற்போது மிகவும் பிற்பட்ட நிலையில் உள்ளனர். ஆண்ட பரம்பரை இன்று நிலை குலைந்து உள்ளது. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பர்மா ஆகிய நாடுகளிலும் இவர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். இவர்களை இனம் கண்டு கொள்ள இவர்கள் பயன்படுத்தும் பட்டப்பெயர்கள் பெரிதும் உதவும். எடுத்துக்காட்டாக ஒரு சில பட்டப்பெயர்கள் வருமாறு: அரசாண்டார், ஆழியார், ஆலங்கொண்டார், இறங்கையர், ராசப்பிரியர், கண்டியர், காலங்கேராயர், தொண்டைமான், வாண்டையார், கங்கை நாட்டார், மழவராயர், கருப்பூண்டார், விசயதேவர், கொன்னமுண்டர், வல்லுண்டார். மேல் குறிப்பிட்ட பட்டப்பெயர்கள் யாவும் ஒரு காரணத்திற்காக சோழ மன்னர்களால் வழங்கப்பட்டவை என்பதற்கு நிறைய சரித்திர ஆதாரங்கள் உள்ளன. உதாரணமாக, சோழ மன்னன் கலிங்கத்தை வென்று தளபதிக்கு சூட்டிய பட்டமே காலிங்கராயர். ராசராச சோழன் தெலுங்கு வெற்றியை தந்த தளபதிக்கு அளித்த பெயர் தெலுங்கராயர். ராஜேந்திர சோழன் இலங்கையை வென்று முடியை கைப்பற்றியதால் முடிகொண்டார் என்ற நாமத்தை பெற்றான். சோழர்கள் உலக வரலாற்றில் 433 ஆண்டுகள் கிபி 846 கிபி 1279 வரை அரசாண்டவர்கள். இவர்களில் பெரும் வெற்றிக்கு கள்ளரின் பங்கு ஈடு இணையற்றது. வையகம் ஆண்ட கள்ளர் மரபினர் செங்கோல் சிறக்க செங்குருதி கொட்டியது வரலாறு. சோழர் குலம் வளம் பொருந்திய காவிரி ஆற்று படகை பகுதியிலேயே தோற்றம் பெற்றது. கிபி 10ஆம் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் சோழர் வலிமை மிகவும் உயர் நிலையில் இருந்தது. அக்காலத்தில் அந்நாட்டை ஆண்ட மன்னர்களில் முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் முதன்மையானவர்கள். அவர்கள் காலத்தில் சோழ நாடு படையிலும் பொருளாதாரத்திலும்